ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் மொறுன்னு மசால் வடை எப்படி செய்யலாந்தாக்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த கப்பால் 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் ஊற வேண்டாம், நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பை தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. நல்லா விப்பர் மூடில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இல்லை குறைப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கணும். நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா 2 டைமாக கூட நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதே போல் நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இது கூடவே நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறவங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாங்க. இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுமே உருண்டைகளை உருட்டிட்டோங்க. இப்போ நம்ம வடையை தட்டிக்க போகிறோங்க. இதே போல் ஒரு உள்ளங்காயில் வச்சு இதே போல் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணாலே நமக்கு ஒரு நல்லா ஒரு வடை ஷேப்புக்கு வந்துடுங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வடை பொரிச்சிக்க போகிறாங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு நல்லா தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வடையை தட்டிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடை சேர்க்கும் பொழுது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. வடையெல்லாம் சேர்த்த பிறகு மிதமான தீயில் வச்சு வேக விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா மேலே எல்லாம் சீக்கிரம் வெந்து வந்துடுங்க, உள்ளே வேகாமல் இருக்கும். மிதமான தீயில் வச்சு வேகும் பொழுது வடை உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வருங்க. உடனே திருப்பி விட்டுறாதீங்க. நல்லா கீழே எல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டோன்னா வடை எல்லாமே உடஞ்சி போயிடும். வடையெல்லாம் ஓரளவு வெந்ததும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. வடை நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வரணுங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வடையுமே நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதமுள்ள எல்லா மாவுமே வடையாக தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.